எல்லாமே என்னென்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவ கணக்கு, கர்மா கணக்கு, செயல் கணக்கு, துரோக கணக்கு. ஒருத்தன் நம்மளை ஏமாத்திட்டான், ஒருத்தன் நம்மளை அழிச்சிட்டான், இன்னொருத்தன் நம்மளை அழிச்சிட்டு நம்மளை விட்டு போயிட்டான். அந்த கணக்கில் அபிஷேகம் நடக்குது. இப்போ வாங்கின தீட்சை அது வேற. இப்போ கொடுக்கக்கூடிய கணக்கு கர்மா கணக்கு, பாவ கணக்கு. அந்த காலி அழிக்க போறான்னு அர்த்தம். யார் என்ன துரோகம் பண்ணாலும் சரி, இதுதான் சத்தியமான ரீதி. அழிப்பா 4 திக்கு, 4 4 8 திக்கு, 8 8 16 திக்கு, அத்தனை திக்குக்கும் அவன் அழிப்பான்றது இது சத்தியமான உறுதி. இது ஏன் செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரையில் நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். புரியுதா? இதுதான் பாவ கணக்கு, கர்மா கணக்கு, செயல் கணக்கு, துரோக கணக்கு. எவன் நம்மளை என்ன பண்ணினாலும் சரி, அந்த தாய் மேலே ஒரு துளி நீர் உன் கையால் வீழ்ந்துட்டா அழிவு நிச்சயம். யாருக்கு? உனக்கு எவன் ஏமாத்தினானோ, உன்னை எவன் ஏமாத்திட்டு போனாலோ, உன்னை யார் துரோகம் பண்ணாங்களோ, உன்னை யார் அழிச்சாங்களோ, அந்த அழிவு நிச்சயம் 48 நாள். இது சத்தியமான கணக்கு. இது யாரோட கணக்கு? தெய்வத்தோட கணக்கு. இதை அறிஞ்ச புரிஞ்ச உண்மையான ரீதி. இதுதான் உண்மை. கற்பூரை ஏத்துப்பா, கற்பூரை ஏத்து. இதுதான் உண்மையான ரீதி. மொத்தமே எத்தனை வகை அபிஷேகம் நடக்கணும்? அவன் வச்ச செயல். யார் வச்ச செயல்? சிவபெருமான் வச்ச செயல். இதனால தான் கண்ணை கட்டி அபிஷேகம் நடக்குது. புரியுதா? 5 பேர் முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் அந்த 5 பேர் முடிஞ்ச உடனே பிரபஞ்சத்தை சேர்ந்தது. அந்த 5 பேர் முடிஞ்ச உடனே தீபம். அதுக்கப்புறம் அவங்களோட கணக்கு மூலிமா அந்த அபிஷேகம் நடக்கும். இது போல தான் ஒவ்வொரு ரீதியும். புரியுதுங்களா? தெய்வ ரீதின்றது பிரபஞ்சம் பார்த்து நிற்கக்கூடிய ஒரு செயல். அந்த செயல் இருந்தால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதுதான் தெய்வத்தோட ரீதி. பார்த்தீங்கன்னா, ஐம்பூதம் நமச்சிவாய சிவனோட அம்சம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இது 5மே சேர்ந்தது தான் பிரபஞ்சத்தோட செயல். அந்த செயலை பொறுத்து தான் பிரபஞ்சமே நம்ம மனுஷனை இயக்குது. இதை உணர்ந்தவன் நான் சொல்ல தேவையில்லை. ஏன் சித்தர் சொல்லி கொடுத்த மந்திரம் இதுதான். பிரபஞ்சத்தை வச்சு செய். எந்த இடம் அந்த இடம், இந்த ரீதி அந்த ரீதி, அது உண்மை கிடையாது. அது ரோட்டில் நின்னா கூட தெய்வ சக்தி இருக்கும். இதுதான் உண்மை. அதை புரிஞ்சு மட்டும்தான் தெய்வத்தோட ரீதியை உணர முடியும். அதுக்கு தான் சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷனும் கடவுள். அது எதை பொறுத்து தெரியுமா? மனசை பொறுத்து. நீ கெட்டதை நினச்சினா உனக்கு அழிவு, நீ நல்லதை நினச்சினா நீ இன்னும் மேலோங்கி போவ. இதுதான் இந்த அக்னி முன்னாடி நடக்கக்கூடிய அபிஷேகம். புரியுதா? இதுதான் தெய்வத்தோட ரீதி. அபிஷேகம் பண்ணுமா? யார் பண்ண போகிறது? பண்ணு. 5 பேர், 5 பேர், அவ்வளோதான். 5 பேருக்கு அப்புறம் கற்பூரம் கொளுத்துடும். 5வது ஆள் யார் வரீங்களோ அவங்க கற்பூரம் கொளுத்து விடுங்க. 5வது ஆள் யார் வரீங்களோ 5வது ஆள் கற்பூரம் கொளுத்திட்டு அபிஷேகம் பண்ணு. யார் வர்றது? அவங்களுக்கு அபிஷேகம் பார்க்கக்கூடிய தெய்வத்தோட கலாச்சாரம் அவங்க இருக்குதுன்னா அதுதான் உங்களுக்கு கை தரணும். புரியுதா? யார் யாருக்கு எவ்வளோ கொண்டு வேணும் அது உண்மை. யாரும் பார்க்க முடியாத விஷயம் நடக்குதுன்னா தெய்வத்தோட செயல் தானே. இப்போ யாருவா? 3வது ஆளா ஊத்துறதா? 2வது ஆளா? 2வதா? ஒன்று யாருக்கு? பட்டு 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 பட்டுன்னு வரிசையில் நின்றுப்பா. டப் டப்புன்னு ஊற்றி விடுங்க. அக்கா உன் மூஞ்சி பிடிக்கலாமா? கூட ஒன்றும் தப்பு கிடையாது.
யார் பார்க்குது பட்டு 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 பட்டு. அதாவது ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி இருக்குதுன்னா, தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு கர்ப்ப கொடி அபிஷேகம் பண்ணோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு கர்ப்ப கொடி கோயில் கட்டிக்கிறாங்கன்னா அந்த கோயில் உள்ள வந்து விடமாட்டாங்களாம். என்னது விடமாட்டாங்க தெரியுமா? அந்த புண்ணியம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த காளியோட அவதாரத்தில் கணக்கேற்றினா பிரபஞ்சத்தோட சக்தி இப்படியே நவகிரக காளி. அதுக்கு அர்த்தம் இதுதான். இங்கே வந்து கர்ப்பகோடியே கிடையாது. எப்படியே இந்த தாய்க்கு கர்ப்பகோடியே கிடையாது. அப்படி கர்ப்பகோடி இருந்தாலும் கோடி ஜனம் வந்தால் கூட அது விரோதியாக இருந்தால் கூட சரி. எப்படியே இது பிடிப்பா வீடியோ அப்படி திருப்பு. இந்த தாய்க்கு வந்து கர்ப்பகோடி கிடையாது. நவகிரக காளிக்கு வந்து கர்ப்பகோடி கிடையாது. ஏன் அப்படின்னா கோடி ஜனம் வந்தால் கூட இந்த தாய்க்கு பிரபஞ்சத்தை பார்த்து தான் அபிஷேகம் நடக்கும். இதுதான் உண்மை. புரியுதா? எங்கேருந்து உன்னால வரலாம், உன்னோட வேண்டுதலை வைக்கலாம். அந்த தாய்க்கு என்ன வேணுமோ உன் கையால் அபிஷேகம் பண்ணால் 48 நாள் சத்தியமாக இந்த அக்னி முன்னாடி பிரபஞ்சத்தை முன்னாடி 48 நாளில் உன் பிரச்சனை தீரும். நீ ₹1 செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3 அமாவாசை இந்த தாய் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் வெத்தலை அல்லது அரச இலை அல்லது ஆலை இலை இது 3த்துல உன் கோரிக்கையை மாலையாக கட்டி எழுதி போட்டு போனால் நிச்சயம் நடக்கும். இதுதான் அவளோட கோரிக்கை. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய வழி வந்து வேறு விதமாக இருக்கும். பிரபஞ்சத்தை சேர்ந்தது. அதனால் நீ தைரியமாக இந்த தாய் தேடி வரலாம். இதுதான் உண்மையான விஷயம். யாராக இருந்தாலும் சரி, நீ இந்த அபிஷேகம் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தாலே அவரும் உங்களுக்கு கிடைக்காத விஷயம் கிடைக்கும். இதுதான் உண்மை. நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனை கடவுள் அவன் நல்லவனாக இருந்தால் நல்லதே நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும். நீ இறந்ததுக்கு அப்புறம் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன் கேள். சொல்லுவேன். மந்திரவாதிலாம் வந்து மண்டவோட வச்சுருந்தான் பண்ணுவானே, அது உண்மை கிடையாது. அவன் புண்ணியம் பண்ணியிருந்தான் அந்த தாய்கிட்ட அந்த தளத்தில் வந்து நிற்கும். இது மொத்தமே புண்ணியம் பண்ண தலமாக தான் இருக்குமே தவிர கெட்டதை பண்ண தலமா இருக்காது. அந்த தாயோட வாக்கு. அவளை சுற்றி நிற்கக்கூடிய விஷயம் இதுதான். உன்னை யார் பார்க்குது? 9 பேர் ஆகி சாமி. 9 பேர் ஆயிடுச்சா? 9 ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணு. கற்பூரம் வைப்பா. 4 பேர் கற்பூரம் வை. எடுத்துங்களா வீடியோ? நீ ரெடி பண்ணிக்கப்பா. போ. ருத்ராட்சத்தை உன் கையால் எடுத்துட்டு எது போய் அந்த காலிக்கிட்ட முன்னாடி வச்சிரு. வச்சுட்டு